ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 5வது லெசன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து பாசிங் மினிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கொஸ்டின் ஆன்சர். ஓகே, இப்போ எமிஷன் ஸ்பெக்ட்ரா, எக்ஸ்பிளைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் இட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்ன, எமிட் பண்ணுறதுனா என்ன, எமிட்டிங்னா கொடுக்கறது. இப்போ சன் இருக்குது, ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த டியூப் லைட் இருக்குது, அப்புறம் இந்த குண்டு பல்பு, இவங்கெல்லாம் என்ன லைட் எமிட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவங்கெல்லாம் லூமினஸ், செல்ஃப் லூமினஸ் பாடிஸ்னு அர்த்தம். அவங்களோட ஸ்பெக்ட்ரத்துக்கு பேர் தான் என்ன, எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரி, இப்போ இட் இஸ் த ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம்டு பை அ செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ். இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். அப்போ அதில் என்னென்ன 3 வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். புரியுதா? அப்போ அந்த ஸ்பெக்ட்ரத்தில் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ப்ரிசத்து வழியாக நம்ம லைட் விடுறோம், அது ரெயின்போ மாதிரி 7 கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ ரெயின்போ பார்த்துருப்பீங்க, அது 7 கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலர் அப்படியே முடிகிறதுக்குள்ளே அடுத்த கலர் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கண்டினியூஸாக இல்லையா, பட்டையாக இருக்கும், ஆனால் கண்டினியூஸாக இருக்கும், கேப் இல்லாமல். அதனால தான் அது பேர் என்ன, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இப்போ பாருங்க, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தோட படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் டாப் இருக்கு பாருங்க, இந்த டாப்பில் உள்ளது இந்த ஸ்பெக்ட்ரம் தான் கண்டினியூஸ். இப்போ ஒரு கலர் முடிகிறதுக்குள்ள அடுத்த கலர் வந்து தொடங்கிடும். ஓகே, அப்போ 2 கலருக்கு நடுவில் பவுண்டரி இருக்காது, அதனால தான் அது பேர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து லைட் ஃப்ரம் அன் இன்கேண்டசன்ட் பல்பு. அது என்ன இன்கேண்டசன்ட் பல்பு, சூடு ஏற்றி வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் இன்கேண்டசன்ஸ். புரியுதா? ஹீட் பண்ணி லைட்டை கொண்டு வர்றோம் இல்லையா, தெர்மியானிக் எமிஷன் படிச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி இன்கேண்டசன்ஸ் வந்து ஒரு மெட்டலை வந்து ஹீட் பண்ணி அதை லைட் கொடுக்க வைக்கிறது. அப்போ இன்கேண்டசன்ட் பல்ப், இட் இஸ் பாஸ்ட் த்ரூ எ பிரிசம். இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு 7 கலர்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, 7 கலரா பிரியும் ரெயின்போ மாதிரி. அதுக்கப்புறம் இட் கண்டைன்ஸ் ஆல் வேவ் லெங்த். ஒரு கலருக்கும் ஒரு வேவ் லெங்த் இருக்கு. இப்போ பிக் ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட், இந்த கலர்ஸ்ல வயலட் எண்ட் வந்து ஷார்ட் வேவ் லெங்த், அதே மாதிரி ரெட் கலர் வந்து லாங் வேவ் லெங்த். அப்போ ஒரு கலருக்கும் ஒரு டெஃபினட் வேவ் லெங்த் இருக்குது இல்லையா, அதுதான் இது. இட் கண்டெய்ன்ஸ் ஆல் வேவ் லெங்த்ஸ் அண்ட் ஆல் கலர்ஸ் ஃப்ரம் வயலட் டு ரெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதணும். கார்பன் ஆர்க் இன்கேண்டசன்ட் பல்ப். ஆர்க் லைட் அப்படின்னா 2 கார்பன் ராடு ஒன்னோட ஒன்று ஹை வோல்டேஜ் கரண்ட் உரசணும்னா, இல்லை ஸ்பார்க்ஸ் ஒரு வெள்ளை கலராக பில்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பில்டிங் கடையில் பார்க்குறோம் இல்லையா ஒயிட் லைட், அந்த மாதிரி இதுலேயும் கார்பன் ராட்ஸ் ஆர்க் லைட்டில் ஒயிட்டாக லைட் வரும், அதுவும் எக்ஸாம்பிள். இன்கேண்டசன்ட் பல்புங்கிறது நம்ம குண்டு பல்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் 40 வாட்ஸ், 60 வாட்ஸ், 100 வாட்ஸ், இந்த மாதிரி பல்ப்ஸ் தான் இன்கேண்டசன்ட் பல்ப்ஸ். அடுத்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். பேர்லேயே பார்த்தீங்கன்னா அது லைனாக இருக்கும், நிறைய லைன்ஸ் இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரத்தில். இப்போ இந்த படத்துல 3வது படம் பாருங்க, மேல இருந்து 3. ஓகே, இந்த 3வது படத்துல லைன், ஒவ்வொரு கலர்லயும் சில லைன்ஸ் இருக்கும், புரியுதா? இதுதான் லைன் ஸ்பெக்ட்ரம். அப்போ லைட் ஃப்ரம் அ ஹாட் கேஸ், ஒரு சூடான கேஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பாசிங் த்ரூ எ பிரிசம் ப்ரொடியூசஸ் தி ஸ்பெக்ட்ரம். அப்போ அந்த ஒரு அதாவது இதை வந்து என்ன செய்யலாம், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ஹீலியம் ஆட்டம்ஸ், இதெல்லாத்தையும் ஒரு கிளாஸ் டியூபுக்குள்ள, டிஸ்சார்ஜ் டியூபுக்குள்ள ஃபில்அப் பண்ணி கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். அப்போ அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் குதிக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ். அந்த எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் குதிக்கும் போது அதோட எனர்ஜி கூடும், ஹையர் லெவலுக்கு போகும், திரும்ப லோயர் லெவலுக்கு வரும், 10⁻⁸ செகண்ட்ஸுக்குள்ள திரும்ப வரும். அப்போ அந்த டயத்துக்குள்ள மேலே போகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கும், கீழே வரும்போது லைட் எனர்ஜி கொடுக்கும், புரியுதா? அதனால தான் அது பேர் எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ். அப்போ light from a hot gas passing through a prism produces this spectrum. ரெண்டாவது, it is called discontinuous. ஏன் தனித்தனியா இருக்கு இல்லையா, discrete lines இருக்கிறதுனால அது பேரு discontinuous spectrumனு சொல்றாங்க. It contains sharp lines of definite wavelength. ஒரு சிங்கிள் லைனுக்கும் ஒரு வேவ் லெங்த் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கலர்ல 2 லைன் இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அது எந்த ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கு, டி ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கு. D1 D2 லைன்ஸ் 5896 ஆங்ஸ்ட்ராம் யூனிட், 5890 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். அப்போ ஒரு லைனுக்கும் ஒரு தனி வேவ் லெங்த் இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் எமிட்டட் பை எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ். ஏற்கனவே நான் சொன்னேன், தனித்தனி அட்டாமிக் எலிமெண்ட்ஸ், அட்டாமிக் கேசஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஆட்டம், ஓகே, அதே மாதிரி ஹீலியம் ஆட்டம், இதை டிஸ்சார்ஜ் டியூப்ல நம்ம ஃபில்அப் பண்ணி எக்ஸைட் பண்றோம், எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன் கொடுக்குறோம். It is used to identify a gas.
இப்போ அந்த ஸ்பெக்ட்ரத்தை பார்த்த உடனே இதை எந்த கேஸ் எமிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அட்டாமிக் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஸ்பெக்ட்ரா. இப்போ மூணாவது வந்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். பேண்ட், நம்ம வந்து பேண்ட்னு சொன்னோம்னா ஒரு பட்டைன்னு தானே பார்த்தோம் தமிழ்ல. இப்போ நம்ம ஒரு பென்சிலும் ஸ்கேலும் எடுத்து அப்படியே வரிசையாக லைன் கேப் இல்லாமல் போட்டுக்கிட்டே வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 30 லைன் போடுறோம். அப்போ அந்த 30 லைன் சேர்ந்து ஒரு ரிப்பன் மாதிரி தெரியும் இல்லையா, பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அது கண்டினியூஸ் இல்லை. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கலர் முடிகிறதுக்கு முன்னால் இன்னொரு கலர் சூப்பர் இம்போஸ் ஆயிரும், அது மேலே இன்னொரு கலர் அது மேலே சூப்பர் இம்போஸ் ஆயிரும், அடுத்த கலர் இப்படியே சூப்பர் இம்போஸ் ஆயிரும், பவுண்டரி இருக்காது. வேற பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தில் கரெக்டாக ஒரு பவுண்டரிக்குள்ள வயலட் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு எண்டு பிரைட் வயலட்டாக இருக்கும், இன்னொன்று டல் வயலட்டாக இருக்கும், ஃபேடாக இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? அப்போ இட் இஸ் எமிட்டட் பை எக்ஸைட்டட் மாலிக்யூல்ஸ். அடுத்து என்ன, க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் லைன்ஸ் ஓவர்லேப் டுகெதர். அப்படி லைன்ஸ் எல்லாம் ஓவர்லேப் ஆச்சுன்னா நெருங்கி லைன்ஸ் இருக்கும்போது அது எப்படி தெரியுது, அதுவும் பேண்ட் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இட் இஸ் ஷார்ப் அட் ஒன் எட்ஜ் அண்ட் ஃபேட்ஸ் அவே அட் த அதர் எண்ட். சொன்னேன் இல்லையா, ஒரு கலர் வந்து பிரைட்டாக இருக்கும் ஒரு எண்டில், அப்போ அங்கே ஓவர் கிரௌடட் ஆஃப் லைன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அந்த லைன் தள்ளி போக என்ன ஆகும், கேப் அதிகமாகும் லைன்களுக்கு நடுவில், அதனால அது ஃபேட் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ மாலிக்யூல். எப்படி நம்ம லைன் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு ஆட்டத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த மாதிரி இங்கே மாலிக்யூலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் அம்மோனியா கேஸ் இன் டிஸ்சார்ஜர் டியூப். இது தயவுசெய்து படிச்சுக்கோங்க. இது இந்த வருஷம் போர்டு எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் கூட. இல்லாட்டினாலுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5வது லெசனில் உங்களுக்கு மொத்தமே 3 இல்லைன்னா 4 5 மார்க் கொஸ்டின் தான் இருக்குது. அதில் இது ஒன்று தவறாமல் நீங்கள் படிச்சாகணும். ஓகே, பெஸ்ட் விஷஸ். ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.